சுகாதாரத்துறை, வேளாண் துறை, கூட்டுறவுத்துறை, மாற்றுத்திறனாளி நலத்துறை, அது மாதிரி பல்வேறு நலத்துறைக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. எப்படி கம்பேர் பண்ணணும்னா போன வருஷம் எவ்வளவு கொடுத்தாங்க, இந்த வருஷம் எவ்வளவு. உதாரணமாக கல்வித்துறை 46,000 சில்லற போன வருஷம் ஒதுக்குனது, இந்த வருஷம் 44,000 குறைச்சிருக்காங்க. அந்த மாமன் சீர்னு சொல்ற மோதிரம் திட்டங்கள் எல்லாம் பல இடங்களில் பட்டியல் ஜாதி மக்களுக்கு, SC ST மக்களுக்கு மத்திய அரசு கொடுக்கும் நிதியிலிருந்து எடுத்திருக்காங்க. கேட்டா அதில் SC ST பெண்களுக்கும் போகும், SC ST குழந்தைகளுக்குன்னு சொல்லிட்டு வேற திட்டத்துக்குன்னு கொடுக்கப்பட்ட பணத்தை எடுக்கிறாங்க. சார், மத்திய அரசுல இருந்து வரதை நீங்க எது எதுக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்களோ அதுக்கு கொடுக்க, அதை செலவு பண்ணாம அந்த திட்டத்தை விட்டுட்டு வேற திட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ நிதியமைச்சர் மரிய வில்சன் அதான் சொல்றாரு, இந்த நிதிநிலையெல்லாம் சரி பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 ஆண்டுகளாச்சும் தேவை. சார், 2 ஆண்டுகள்ங்கிறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு சினிமா பாட்டு வரும், அவர் நடிச்சதா இருந்தது, காதல் வந்தால் சொல்லி எனக்கு, உயிரோடு இருந்தால் வருகிறேன்னு வரும். இப்ப உயிரோடு நம்ம இருக்கணுமா இல்லையா? இப்ப இந்த வருஷம் நீ சரி பண்ணலன்னா 1,70,000, நீங்க உங்க பட்ஜெட் படியே 1,74,000 கோடி கடன். நம்ம இப்ப அவங்க அதே ப்ரொஜெக்ஷன் இன்னைக்கு ஈவினிங் தெரிஞ்சிடும். அடுத்த வருஷம் 1.5 லட்சம் கோடின்னா நீங்க 10,94,000 கோடி கடன் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த வருஷம் அது 13 கோடியா அதுலயே ஆயிடும். அது தவிர EB-லையும் டிரான்ஸ்போர்ட். குழந்தை பெத்துக்கிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பெத்தா தான் இந்த தங்க மோதிரம். ஆனால் கல்யாணத்தை உங்க வருமான அடிப்படையில் கொடுக்கறதாக இருந்தால் அரிசி கார்டு இருக்கிற எல்லாருமே இன்னும் ஜாஸ்தி தான் ஆகணும். ஆனால் 8 கிராமுக்கு அவங்க ஒதுக்கி இருக்கிறது 840 கோடி, மோதிரத்துக்கு ஒதுக்கி இருக்கிறது 720 கோடி. அப்ப கணக்கு உதைக்குதா? ஸோ திட்டம் வெறும் பெயரில் இம்ப்ளிமெண்டேஷன் தான். அனௌன்ஸ் பண்ணிட்டு ஏமாத்தினா மக்கள் இது பண்ணுவாங்க. சார், ஒன்னே ஒன்று, திமுக வர்றதுக்கு முன்னாடி ஸ்டாலின் என்ன சொன்னாரு? முந்தைய ஆட்சியை கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன், நாங்கள் வந்தால் தங்கமணி, வேலுமணி எல்லாரும் கொள்ளையடித்ததை மீட்போம் அப்படின்னாரு. அவங்கள ஜெயிலுக்கு அனுப்போம். ஆனா செய்யல. மக்கள் என்ன பண்ணாங்க? கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்ட மக்களுக்கு பெரம்பூர்ல போடுறதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? யூத்தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பா நிதியமைச்சர் மரிய வில்சன் 2.5 மணி நேரம் வாசிச்சு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. தாவேக அரசு வந்ததுக்கு அப்புறம் முதல் பட்ஜெட்டா பார்க்கப்படுது. சுகாதாரத்துறை, வேளாண் துறை, கூட்டுறவுத்துறை, மாற்றுத்திறனாளி நலத்துறை, அது மாதிரி பல்வேறு நலத்துறைக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார் திட்டத்தை? இல்ல, பட்ஜெட்டுங்கிறது இருக்கிற பணத்தை பிரிச்சு கொடுக்கறது, எவ்வளவு அப்படின்னு. இது எப்படி கம்பேர் பண்ணணும்னா போன வருஷம் எவ்வளவு கொடுத்தாங்க, இந்த வருஷம் எவ்வளவு கொடுத்தாங்க, அதுதான் எளிதாக நமக்கு புரியுற விஷயம். இப்ப போன வருஷத்துல ஒப்பிடும்போது இந்த வருஷம் எவ்வளவு சார் கொடுத்திருக்காங்க? அதிகமா கொடுத்திருக்காங்க இல்ல குறைச்சு கொடுத்திருக்காங்களா? உதாரணமாக கல்வித்துறை 46,000 சில்லற போன வருஷம் ஒதுக்குனது, இந்த வருஷம் 44,000 குறைச்சிருக்காங்க. அதில் கொடுக்கிற பல தொகையில 45,000 ரவுண்டா வச்சுக்கிட்டாலே 95% வெறும் சம்பளத்துக்கும் பென்ஷனுக்கும் தான். இல்ல, அவங்க காலை உணவு திட்டத்தெல்லாம் அவங்க அதிகமா விரிவுபடுத்திருக்காங்க. இல்ல, அதை விட்டுருங்க. சொல்றாங்க சார், அது எதுக்கு, எங்க இருந்து பணம் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். பள்ளி கல்வியாக இருக்கட்டும், அந்த மாமன் சீர்னு சொல்ற மோதிரம் திட்டத்துல எல்லாம் பல இடங்களில் பட்டியல் ஜாதி மக்களுக்கு, SC ST மக்களுக்கு மத்திய அரசு கொடுக்கும் நிதியிலிருந்து எடுத்திருக்காங்க. கேட்டா அதில் SC ST பெண்களுக்கும் போகும், SC ST குழந்தைகளுக்குன்னு சொல்லிட்டு வேற திட்டத்துக்குன்னு கொடுக்கப்பட்ட பணத்தை எடுக்கிறாங்க. இது சமூக நீதித்துறைக்கு தனியா ஒரு 3,000 கோடி ஒதுக்கியிருக்காங்களா சார்? சார், மத்திய அரசுல இருந்து வரதை நீங்க எது எதுக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்களோ அதுக்கு கொடுக்க, அதை செலவு பண்ணாம அந்த திட்டத்தை விட்டுட்டு வேற திட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்ப அந்த பணம் மத்திய அரசு வேற எதுக்கோ கொடுத்தது, அவங்களுக்கு தாட்கோ மூலமாக சுய இது வேலை வாய்ப்புக்கு திட்டமெல்லாம் விட்டுட்டு இதுக்கு கொடுத்தீங்கன்னா என்ன பண்றது? ஒண்ணும் இல்லை. நம்ம செல்வ பெருந்தகையா அவரு நம்ம இப்போ மோடி அரசு மற்றும் மாநில அரசு ஆளுக்கு 35-30% இதோட குட்டியானன்னு சொல்லி இருக்கேன். அதில் சக்கிங் இது தூய்மை பணியாளர்களில் போகிற பைப் லைனில் ஏதாவது அடைச்சிக்கிட்டா எடுக்கிறதுக்கு ஜெட் பம்பிங்னு அந்த மிஷினுக்கு 10 லட்சம் ரூபான்னா 35% மத்திய அரசு இலவசமாக தெரிகிறது, மாநில அரசு 30, மீதி 35 தான் நீங்கள் போடணும். அதுக்கு வங்கி கடனையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அந்த மக்களுக்கு போகணுன்னு ஸ்கீம் போட்டால் மக்களை டூப்ளிகேட்டாக ஏற்பாடு பண்ணி செல்வ பெருந்தகை அண்ணன் மகன் பேரில் கம்பெனியை ரெடி பண்ணி வழக்காகி அப்புறம் மாறி இருக்கு. ஸோ இது மாதிரி செஞ்சால் என்ன அர்த்தம்? இன்னைக்கு பட்ஜெட்டை எடுத்துக்கொண்டால், சரி, நம்ம இன்னைக்கு இருக்கிறது ஜூலை மாதம், சாதாரணமாக ஆகஸ்ட் மாதமே வந்துருச்சு. சாதாரணமாக பட்ஜெட் மார்ச் மாதம் போடணும். இந்த போன ஆட்சி ஏப்ரலோட முடியறதுங்கிறதுனால அவங்க இடைக்கால பட்ஜெட் போட்டாங்க. இப்போ அதில் போட்டதுலேருந்து இதில் மாறி இருக்கா?
அதுதான் முக்கியமான காரணம். சரி, அதில் அவங்க சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தேவையை இந்த வருஷம் எவ்வளோ கடன் வாங்குவேன்னு சொன்னாங்க. இன்டரிம் பட்ஜெட் படி 1,70,00,000 தேவைப்படும்னாங்க. இன்னைக்கு 1,74,00,000 மாற்றிருக்காங்க. அவங்க 2,57,00,000 வரி வருமானம் வரும்னாங்க. இன்னைக்கு 2,000 குறைச்சிருக்காங்க. போன வருஷம் அதே போன பட்ஜெட் அப்போ இந்த வருஷம் வரி வருமானம் 2,80 வரும்னு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. வருமானம் அதிகம்னு காட்டுவாங்க, செலவு கம்மியாக காட்டுவாங்க, கடன் குறையும்னு காட்டுவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை சார். ஒன்று இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க. உங்களுக்கு எது சொந்த ஊர்? அரியலூர் மாவட்டம். இங்கே வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறேன், உங்களுக்கு சம்பளம் 30,000 ரூபா. சரியா? உங்கள் வீட்டு வாடகை எல்லாம் சேர்ந்து மாதம் மினிமம் செலவு 12,000 ரூபாய், கரண்ட் பில்லு எல்லாம். நீங்கள் உங்களுடைய அலுவலகம் உங்கள் ஃபோனு, கம்ப்யூட்டர், இதுக்கு எல்லாமே இன்னொரு 7,000 ரூபா, 20,000 ரூபா உங்களுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு இப்போ அரிசி, புளிப்பை, கல்யாணம் ஆயிருந்தால் மனைவிக்கு, குழந்தைக்கு செலவு பண்ணால் 40,000 ரூபா ஆகுதுன்னா 10,000 ரூபா உங்களுக்கு தினம் மாத செலவுக்கே கட்டுப்படி ஆகலை. கடன் வாங்கி தான் அது பண்ணுற மாதிரி ஆயிடுது. அதாவது கடன் எதுக்கு வாங்கலாம்னா, நீங்கள் இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு பைக் இருந்தால் தான் இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னா டியூ போட்டு வாங்கலாம். அரிசி புளி பருப்புக்கே கடன் வாங்கினா அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணுவீங்க? இப்போ இதுக்கு பேர் ரெவின்யூ பற்றாக்குறை. இது 55,000 கோடி. அதாவது கம்பல்சரியாக செலவு, சம்பளம், பென்ஷனு, மற்ற துறைகளுக்கு ஒதுக்க வேண்டிய பணத்திற்கு கொடுக்கறதுக்கு 55,000 கோடி நம்ம வருமானத்தை விட அதிகமாக செலவு. அது தவிர இன்னொரு 75,000 கோடி பழைய கடனுக்கு வட்டி. சரியா? அப்ப எங்க இருந்து நடத்த முடியும்? ஸோ இதனால இந்த வருடம் 1,75,00,000 கடன் வாங்க போறாங்க. திரு தங்கம் தென்னரசும் ஸ்டாலினும் அந்த இடைக்கால பட்ஜெட் படி அடுத்த வருஷம் 1,86,00,000, அதுக்கு அடுத்த வருஷம் 2,05,00,000 வாங்கணும்னு இருக்காங்க. சாதாரணமாக இதில் 3 வருஷத்துக்கு, அடுத்த 3 வருஷத்துக்கு சொல்லணும். இன்னைக்கு பட்ஜெட் ஃபுல் இன்னும் அப்லோட் பண்ணால் அடுத்த 3 வருஷத்துக்கு எனக்கு கொடுப்பாங்க. அதையும் செக் பண்ணலாம். பார்த்தா திருப்பி ஏற்றி விட்டுருப்பாங்க. இதில் சொன்னதை விட வருமானத்தையும் ஏற்றி காட்டுவாங்க, செலவு குறைச்சி காட்டுவாங்க. ஆக்சுவலாக மாற்றி நடக்கும், கடன் ஏறும். சார், இவங்க வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணப்போ என்ன சொன்னாங்க, அதில் என்ன செய்கிறாங்க, அங்கே தான் முக்கியம். இவரை விட நிதி நிலையில் நல்ல திறமை வாய்ந்தவர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவர் 2021-22 இதே மாதிரி ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட் போட்டு அதன் பிறகு 22-23 பட்ஜெட்டையும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு உண்மையை வெளியில் சொன்ன ஆடியோ லீக் ஆயிடுச்சுன்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் 22-23 பட்ஜெட்டுக்கு முன்னாடி அவர் ஒரு பேட்டியை இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்கார். அதன்படியாக நம்ம மாநில வரியில் இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்த பிறகு பட்ஜெட்டில் மத்திய அரசு பட்ஜெட்டும் சரி, மாநில அரசு பட்ஜெட்டும் வெறும் கணக்கு வழக்கு தான் இருக்குது. ஏன்னா வரியை ஏற்றுறதோ குறைக்கிறதோ பட்ஜெட்டில் செய்ய மாட்டாங்க. ஏன்னா விற்பனை வரி இதுதான் வருஷம் ஏற்ற முடியும். வாட்சுக்கு வரியை ஏற்று, கம்ப்யூட்டருக்கு குறை, இதுக்கு அந்த மாதிரி ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் வருஷம் பண்ணுவாங்க. இப்போ அது எல்லாமே ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போயிடுச்சு. மத்திய நிதியமைச்சர்ட்டையும் இல்லை, மாநில நிதியமைச்சர்ட்டையும் இல்லை. ஸோ இது வெறும் வரவு செலவு கணக்கு கொடுக்கறது தான். ஸோ இப்போ இதில் அவர் என்ன சொன்னார்னா, நம்மக்கிட்ட என்ன வரி இருக்குன்னா வேட், வேல்யூ ஆடட் டேக்ஸ். இது எதுக்குன்னா பெட்ரோலுக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு பெட்ரோல், டீசல் நீங்கள் நம்ம ரெகுலராக வாங்குகிற பொருள். இதை தாண்டி சாராயத்துக்கு, திராட்சை ரசத்துக்கு. சரியா? இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு அதுக்கு திராட்சை ரசம்னு பேர் மாறிடும். அதனால இதுக்கு அதுக்கு எக்ஸைஸ் கஸ்டம்ஸ் இல்லை கலால் வரின்னு அதுக்கு உண்டு. இது 2ல் மட்டும் தனியார் பாக்கெட்டுக்கு, இதில் பெட்ரோலில் பெரிய அளவில் தனியார் பாக்கெட்டுக்கு போகாது. ஏன்னா மத்திய அரசு தான் பெட்ரோல் பங்குக்கு IOCL தான் கொடுக்குது. அதில் லீக்கேஜ் கிடையாது. இந்த டாஸ்மாக் மூலமாக விற்கப்படும் சாராயம் அல்லது திராட்சை ரசத்திற்கு போடும் வரியில் பாக்கெட்டுக்கு வருவதை விட 40,000 கோடி அந்த முதல் வருஷம் அவர் இருந்தப்போ, இப்போ கடைசியாக 47-48 வச்சுக்கோங்க. தனியார் பாக்கெட்டுக்கு போகிறது 55,000 75,000 கோடினார். 2 to 3% ஆஃப் ஸ்டேட் மொத்த வருமானம். 33 லட்சம் கோடி. அன்னைக்கு 27 லட்சம். 27 லட்சத்துக்கு 2% போட்டால் 54,000, 3%னா 72,000. இன்னைக்கு 33ன்னா 2%னா 66,000, 3%னா 99,000 கோடி அரசு வருமானத்துக்கு வராமல் தனியார் பாக்கெட்டுக்கு போகுது. இதை இன்னைக்கு வரைக்கும் அடைக்கலை. இதுக்கு 2016-17 இப்போ நீங்கள் டெய்லி ஒரு 10 கடையிலையாவது பொருட்கள் வாங்குறீங்க. சாப்பாடு முதல் காய்கறி வரைக்கும் எங்கே போய் வாங்கினாலும் 10க்கு 8 இடத்துல என்ன பண்ணுறீங்க? மொபைலில்
பார்கோடை ஸ்கேன் பண்ணுறீங்க. சரியா? அந்த மாதிரி பார்கோடை பாட்டிலில் போட்டு ஸ்கேன் பண்ணினால் அது எங்கே உற்பத்தி ஆச்சு, என்னைக்கு குடோனுக்கு வந்தது, எந்த குடோன்லேருந்து எங்கே வந்துச்சு, இது எல்லாமே ஒரு பார்கோடில் பார்க்குற மாதிரி எண்ட் டு எண்ட் ட்ராக்கிங் சாஃப்ட்வேர்னு 2016-17 கேரளா பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் இருக்கு. ஆனால் 22 பழனி பிடிஆர் சொல்லி அதை பட்ஜெட் தாக்கல் பண்ணுறப்ப சட்டசபைக்கிலும் இன்னைக்கு வரைக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஏன்னா இன்னைக்கு டாஸ்மாகில் சப்ளை பண்ணுறதுல 3 கம்பெனி மட்டுமே தனியார்களுக்கு மொத்தமாக அரசுக்கு தொடர்பு இல்லாத கழகங்களுக்கு தொடர்பு இல்லாதது. ஆளும் கழகத்துக்கு போன ஆட்சிக்கு ஒரு கம்பெனி, இது நம்ம கோவையில் இருக்கிற சக்தி சுகர்ஸுடைய பன்னாரியம்மன் குரூப்பை சேர்ந்த சிவா டிஸ்டிலரிஸ், இன்னொன்று ராமச்சந்திரா குரூப்போடைய சேர்ந்த செங்கல்பட்டுக்கிட்ட இருக்கிற மோகன் ப்ரூவரிஸ், 3வது விகே சசிகலாவுடைய மிடாஸ்ன்னு சொல்லிட்டு படப்பை, அதுவும் இப்போ லீஸுக்கு கொடுத்து மோகன் ப்ரூவரிஸ் தான் நடத்துகிறாங்க. இந்த 3ஐ தவிர மீதமுள்ள 9 நிறுவனங்கள் எல்லாம் 2006-11 கருணாநிதி ஆட்சியில் டிஆர் பாலு, எஸ்என்ஜே, ஜெகத் ரட்சகன், கால்ஸ் வாசுதேவன், இந்த 4 பேர், இன்னும் ஒருத்தர் சன் டிவியிலேருந்து வெளியில் வந்து கலைஞர் டிவியை திறப்பதற்காக வேலையிலிட்டு வந்த சரத் ரெட்டின்னு அவருக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த நிறுவனங்கள் தான் 80% டாஸ்மாக்கு சப்ளை பண்ணுது. அண்ட் கொடுக்குற சரக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்ல வேண்டாம். நீங்கள் அடிக்கடி இப்போ பக்கத்து மாநிலத்துக்கு போனீங்கன்னா, பெங்களூர்லேயோ பாண்டிச்சேரியிலையோ போனீங்கன்னா யாரும் ரோட்டில் படுத்து கிடக்கல. ஆனால் தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமாக அது பார்க்க முடியுது. சரக்கு ப்ராப்ளமாக நீங்கள் ஏதாவது நல்ல பிராண்டு கல்யாணி வேணும், இந்த இது வேணும்னு கேட்டால் கிடைக்காது. அவங்க கொடுக்கறதான் வாங்கிட்டு வரணும். எனக்கு தெரிஞ்சு வேறு பேர் எனக்கு தெரியாது, தெரிஞ்சது வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை முழுமையாக வெண்மையாக்கினார். இன்னும் எவ்வளோ பாட்டில் விற்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சா, அதாவது நீங்கள் ஊட்டியிலேயோ அல்லது கொடைக்கானல்லாம் என்ன ரூல்ஸ்ன்னா, குடிச்சிட்டு பாட்டில் ரோட்டில் போட்டால் கீழே விழுந்துருச்சுன்னா யானையோ மற்ற மிருகங்களோ மிதிச்சா கால் அடிபடுதுன்னு ஒரு 10 வருடம் முன்பாகவே அங்கே பாட்டிலை திருப்பி கொடுத்தா 10 ரூபா கொடுக்கறது இருக்குது. இதை தமிழ்நாடு முழுக்க கொண்டு வரணும்னு என்னுடைய நண்பர்கள் வழக்கு போட்டப்ப 70 லட்சம் பாட்டில் ஒரு நாளைக்கு விற்கிது, நாங்கள் இத்தனை பேர்ட்டையும் வாங்கி விற்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி கூட அதுக்கு எதிராக போராட்டம் கூட பண்ணியிருந்தாங்களா? 5 இல்லை, அது டாஸ்மாக் பண்ணுறது, நான் சொல்கிறது ஊழியர்கள். ஆனால் அரசாங்கமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் என்னென்னமோ பொய்யை சொல்லிட்டு கோர்ட்டை ஏமாத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. இப்போ அவங்க கடையில் வாங்க முடியாது, பக்கத்துலேயே தனியார்கிட்ட வாங்க வைக்கிறோன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? இப்போ 70 லட்சம் பாட்டில்னா தமிழ்நாட்டில் மொத்தமாக ஓட்டர்கள் கிட்டத்தட்ட 6 கோடி பேர். அதில் 3ல் ஒருத்தர், அட்லீஸ்ட் 4ல் ஒருத்தர் கட்டாயமாக திராட்சை ரசம் குடிக்கலன்னா தூங்க முடியாது, கையாடும். 1 கோடியே 30 லட்சம் பேர். அப்போ 70 லட்சம் தான் பாதி தான் கணக்கில் வருது. ஏன்னா குடிக்கிறவர் திராட்சை ரச பிரியர் உங்களுக்கு குவார்டர் குடிச்சா 1 பாட்டிலுக்கு மேலேயும் குடிக்கலாம். சரியா? ஸோ மார்ச் மாதம் எலெக்ஷன் வந்த பிறகு அந்த மாதம் வித்த சரக்கு வந்து 70லேருந்து 1 கோடியே 2 லட்சம்னு வந்துச்சு. நான் பேப்பரில் வந்தது தான் சொல்கிறேன். அப்போ 1 கோடி பாட்டில் விற்கிற இடத்துல உங்களுக்கு இது கணக்கில் காட்டுறது 70 தான் விற்றுருக்கு அதுக்கு முன்னாடி மாதம் வரைக்கும். ஸோ இதை மாற்றினா ஒரு 50,000 கோடி வருஷத்துக்கு மிச்சம் பிடிக்க முடியும். இப்போ எதிர்கட்சியில் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, கடந்த எங்களோட ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்ததெல்லாம் பெயர் மாற்றம் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி உங்களோட ஆட்சியில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சார், பெயர் நீங்க உங்களுக்கு முன்னாடி இருந்தது தான் பண்ணீங்க எல்லாரும். புதிதாக திட்டம் கொண்டு வந்து எதுவும் நடக்காது. இப்போ மத்தியில் மோடி ஆட்சியாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி பண்ணதை விட பெட்டர் பண்ணி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி நல்லது பண்ண முடியும். இதில் மத்திய அரசு கொடுக்குற திட்டத்தை அந்த பேரில் பண்ணால் அவங்க பணத்தில் பண்ணலாம். இப்போ உதாரணமாக நம்ம எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் மாநில அரசுக்கு கலைஞர் காப்பீடுன்னு வச்சுருக்காங்க. அதே மத்திய அரசு திட்டத்துக்கு பேர் பிரதமர் காப்பீடுன்னு, அதுக்கு ஆள் பேர் இல்லாமல். இப்போ பிரதமர் காப்பீட்டில் போடுறதுக்கும் எதுக்காக கலைஞர் காப்பீடுன்னு போட்டால் நீங்கள் 100% போடணும். இப்போ அந்த பணத்தை வேறு எதுக்காக செலவு பண்ணலாம். சார், கல்வின்னு எடுத்தோம் சார். தமிழ்நாட்டில் இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள் 14 பல்கலைக்கழகம் இருக்குது. அதில் பெரிய பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம். ஒரு 3 நாள் முன்னாடி என்னுடைய நண்பர் சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் தமிழ்துறை HOD போட்டிருக்கார் போஸ்ட்டு, ஃபேஸ்புக்லேயும் இருக்குது. 10 பேராசிரியர்கள் இருக்கிற இடத்துல இன்னைக்கு ஒரு பேராசிரியர் கூட அந்த துறையில் இல்லை. 2 விரிவுரையாளர்கள் தான் இருக்காங்க. இது மாதிரி 700 பேராசிரியர்கள் மொத்தம் அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கணும். இருக்கிறது இன்னைக்கு 150, அதில் பாதி பேர் விரிவுரையாளர்கள்.
சென்னை பல்கலைக்கழகத்தில் 430 கோடி ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்த பணத்தை இன்னைக்கு 180 கோடியாக குறைஞ்சி போச்சு கடந்த 3 வருஷத்தில் எடுத்திருக்காங்க. ஸோ எந்த துறையும் கடந்த 5 வருடத்தில் எல்லா துறையிலும் பணத்தை உருவி இருக்கிறார்கள். தமிழகத்தின் நிதிநிலை அன்றாட சாப்பாட்டுக்கு கடன் வாங்கிட்டு போறோம். இப்ப நிதியமைச்சர் மரிய வில்சன் அதான் சொல்றாரு, இந்த நிதிநிலை எல்லாம் சரி பண்றதுக்கு எங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 ஆண்டுகளாச்சும் தேவை. சார் 2 ஆண்டுகள்ங்கிறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு சினிமா பாட்டு வரும், அவர் நடிச்சதா ஏன் தெரியாது, காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன்னு வரும். ஓகே, இப்ப உயிரோடு நம்ம இருக்கணுமா இல்லையா? இப்ப இந்த வருஷம் நீ சரி பண்ணலன்னா 1,70,000 நீங்க உங்க பட்ஜெட் படியே 1,74,000 கோடி கடன். நம்ம இப்ப அவங்க அதே ப்ரொஜெக்ஷன் இன்னைக்கு ஈவினிங் தெரிஞ்சிடும். அடுத்த வருஷம் 1.5 லட்சம் கோடின்னா நீங்க 10,94,000 கோடி கடன் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த வருஷம் அது 13 கோடியா அதுலயே, அது தவிர இபிலையும் டிரான்ஸ்போர்ட்லையும். ஸோ நீங்க சார் இந்த 2 டிபார்ட்மெண்ட், ஒன்று டாஸ்மாக், 2வது மண்ணு கல், இது அதுக்கு பேர் என்ன சொல்றது, இது மார்பிள் கிரானைட். இந்த 3 பொருட்களிலும் தனியாருக்கு போகாமல் வர்ற வருமானத்தை அரசுக்கு கொண்டு வந்தால் ஆண்டுக்கு 40,000 கோடி, அதுல ஒரு 40,000 கோடி 80,000 கோடி வரும். அரசுக்கு மட்டும் வருமானம், அரசுக்கு வரும். இது எல்லாம் தனியாருக்கு போகுது. இதையெல்லாம் நடத்துறது கழக கண்மணிகள். எந்த 2 கழகமும் வந்துடும். இப்ப அதுல ஒரு பல கழக கண்மணிகள் தாவேக்காக்கும் போயிட்டாங்க. இப்போ நம்ம இவர் எடுத்துக்கிட்டா கரூர் விஜயபாஸ்கர் இது குவாரியில் இருக்காரு. திருநெல்வேலி தாவேக்கா எம்எல்ஏ, அவர் அங்கேயே வெற்றி பெற்றவர். ஏன்னா இவராவது இங்கேருந்து போனோம், அவருக்கு பேரில் 5 கோடி கிரானைட் ஊழல் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதனால கிரானைட்டு கல்லு குவாரியில் இப்போ 2 நாள் முன்னாடி ஒரு தீர்ப்பு, சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும்னு. அவர் கொடுத்த கணக்குப்படி மதுரையில் மட்டும் கிரானைட் ஊழல் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி 2008 ரேட்டில். அப்போ இன்னைக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கங்க. ஸோ கிருஷ்ணகிரியிலிருந்து மாவட்டத்திலிருந்து ஒசூர் வழியாக கர்நாடகாவிற்கு ஆண்டுக்கு 25,000 கோடிக்கு மார்பிள் கிரானைட் கடத்தப்படுகிறது. அதில் 90% மேலே கணக்கில் வராதது. ஸோ இந்த 2 துறை. அதுக்கு அடுத்தது பட்ஜெட். நம்ம இப்போ இந்த பில்டிங் கட்டுறதுக்கு, இந்த ரூம் கட்டுறதா இருந்தால் ரஃப்லி பில்டிங் கட்டுறதுக்கு ஸ்கொயர் ஃபீட் 2,500லேருந்து 3,000 ரூபா, இன்டீரியருக்கு ஒரு 500 ரூபா ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட நான் பட்ஜெட் நான் ஒரு கொட்டேஷன் கொடுத்து 7,000 ரூபான்னு கொடுத்தா நான் பண்ண போறேன்னா ஏமாத்த போறேன்னா? ஏமாத்து தான் போறீங்க. அதுதான் பல விஷயங்களில் கடந்த 5-6 வருஷமா நடக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொன்னா, சுவாமி மலைங்கிற இது முருகருடைய இது ஆறுபடை வீட்டில் ஒரு கோயில், அதில் 2 லிஃப்ட் போட்டாங்க. லிஃப்ட் போட்ட அன்னைக்கு அமைச்சர் சேகர் பாபுவும் தங்கம் தென்னரசு இன்னொரு அமைச்சர் போனப்போ லிஃப்ட் மாட்டிக்கிட்டு வீடியோ வைரல் ஆச்சு. பக்கத்திலேயே ஒரு போர்டு இருந்துச்சு, 2 லிஃப்ட் 20 பேர் லிஃப்ட், பட்ஜெட் 3 கோடியே 60 லட்சம்னு. இப்போ உங்கள் கூகுளில் போயிட்டு தமிழ்நாட்டில் எந்தெந்த லிஃப்ட் நல்ல கம்பெனின்னு பாருங்கள், ஓட்டிஸு, இது வோல்டாஸு, ஜான்சன், கேளுங்க. 20 பேர் லிஃப்ட்டுக்கு எவ்வளோ ஆகும்? 30 லட்ச ரூபா ஆகும். 60 படின்னா 3 மாடி பில்டிங், 3 கோடியே 45 லட்ச ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க. 60 லட்சம் எங்கே இருக்குது? 3 கோடியே 40. ஸோ இது மாதிரி ஒன்னொன்றும் பண்ணியிருக்காங்க. இதை தடுக்கிறதுக்கு இவங்க ஏதாவது பண்ணியிருக்காங்களா? பல டெண்டர்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. சில பல மக்கள் போகிற இடத்துல ஊழல்கள் குறைந்ததாக சொல்கிறார்கள். இது திமுக வந்த புதுசுலையும் இப்படி தான் இருந்தது. முதல் 3-4 மாதம் இப்படித்தான் திமுக சொல்லுது. நான் வேற யாரும் வேணாம், செந்தில் பாலாஜி அவர்களே என்ன சொன்னார், இதே மாதிரி வெள்ளை அறிக்கை மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தப்ப, நார்த் மெட்ராஸ் எண்ணூர் பவர் பிளான்ட்ல மாத்திரம் 2,27,000 டன்னு நிலக்கரியை காணவில்லைன்னாரு. ஒரு டன்னா 1000 கிலோ, 2,4 லட்சம்னா 2,27,000 கிலோ. அது 5 வருஷமா கண்டுபிடிக்கல. ஸோ இந்த வெள்ளை அறிக்கை இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. இந்த 3 துறை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் போடுற காஸ்ட்டை விட 25% குறைக்க முடியும். ஸோ பட்ஜெட்டில் 2 லட்சம் கோடி வருஷத்துக்கு, திட்டங்களில் ஒரு 15% சேர்த்து மிச்சம் பிடிச்சா 25,000, இந்த 2 துறையில் 80,000 பிடிச்சா ஒரு லட்சம் கோடி குறைக்கலாம். அதை விட்டுட்டு திருப்பி திமுக செய்த அதே வேலைகளை செய்து கொண்டிருந்தால், ஏன்னா இவங்க போன ஆட்சியில என்ன பண்ணாங்க, செய்யற எல்லா திட்டமும் உலகத்திலேயே முதல் முறை, இந்தியாவிலேயே முதல் முறை. இப்ப கூட சொல்றாங்க சார், இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் தான் முதன்மை மாநிலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். கல்வியில் சிறந்த தமிழகம். நான் இப்பதான் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தை சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் இருக்கிற 14 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் கிடையாது. கிட்டத்தட்ட 100 அரசு கல்லூரிகளில் பிரின்சிபல் கிடையாது. ஏன் ஆளுநர் வந்து துணைவேந்தரை நியமிக்க மாட்டேங்கிறாரு? என்ன சிக்கல் அதுல சார்? இப்போ மத்திய அரசுடைய UGC பணம் கொடுக்குது, அவங்க ரெப்ரசன்டேட்டிவை போடணும். போட மாட்டேன்னு சொல்லிட்டு திமுக சண்டை போட்டுட்டு இருந்துச்சு.
பக்கத்தில் இருக்கிற கேரளா பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொண்டேன்னு அனுப்பிச்சிட்டாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட். இங்கே ஏற்றுக்க மாட்டேன்றீங்க. பிஎம்ஸ்ரீயை கையெழுத்து போட்டால் 4000 கோடி வரும். சார் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தீங்க? ஓகே. இப்போ பட்டியல் ஜாதி பழங்குடி மக்கள் இப்போ நல்ல கான்வென்ட்னு வச்சுக்கோங்க. மெட்ராஸ் தமிழ்நாட்டில் ஒரு 10 நல்ல கான்வென்ட் பேர் சொல்லுங்க அப்படின்னா, மான்ஃபோர்டு, ஊட்டியில் அது, அப்படி கொடைக்கானல் இதுன்னு ஒரு 4 பேர் சொல்லுவீங்க. இந்தியா ஃபுல்லாக டாப் 5 ஸ்கூலில் ஒரு ஸ்கூல் பேர் டேராடூனில் இருக்கிற டூன் ஸ்கூல். அதில் படித்தவர் ராஜீவ் காந்தி. அவர் அந்த படிப்பை அரியலூர்ல ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற பட்டியல் பழங்குடி SC STயோ அல்லது பேக்வர்ட் பையன் படிக்கணும்னு சொல்லி கொண்டு வந்த திட்டம் தான் உங்களுக்கு நவோதயா பள்ளி 1987. இந்தியா பக்கத்தில் இருக்கிற விழுப்புரத்தில் உண்டு, பாண்டிச்சேரியில் உண்டு, விழுப்புரத்தில் கிடையாது. கேரளாவில் உண்டு, பாலக்காட்டில் உண்டு, கோயம்புத்தூரில் கிடையாது. திருவனந்தபுரத்தில் உண்டு, கன்னியாகுமரியில் கிடையாது. கும்மிடிப்பூண்டிக்கு அந்த பக்கம் போனால் உண்டு, இந்த பக்கம் கிடையாது. இதில் யாருக்கு நஷ்டம்? ஒரு மாவட்டத்துக்கு 80 பேர், 2 செக்ஷன் தான். ஆனால் அவங்களுக்கு SC ST பழங்குடி மக்களுக்கு ஃப்ரீ. மத்திய அரசு பில்டிங்க்கு 100 கோடி செலவு பண்ணி வருஷத்துக்கு 40 கோடி மற்ற ஃபீஸ் செலவு பண்ண. இதை நீங்கள் லூஸ் பண்ணுறதுனால யாருக்கு நஷ்டம்? தமிழர்களுக்கு நஷ்டம். ஸோ மத்திய அரசு திட்டங்களை இருமொழி திட்டங்கிறத காரணமாக சொல்கிறீங்க. அதே நீங்கள் நடத்துகிற பள்ளியெல்லாம் என்ன நடக்குது? ஸ்டாலின் மகள் நடத்துகிற சன்ஷைன் பள்ளியாக இருக்கட்டும், இது அதிமுகலேருந்து தம்பிதுரை வேளாங்கண்ணி ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், தாவேகாவின் ஜோசப் விஜயுடைய விஜய் வித்யாஸ்ரம் பள்ளியாக இருக்கட்டும், அல்லது விசிகாவின் ப்ளூ ஸ்டார் பள்ளி, எல்லாமே CBSE மும்முனை. சார், இது முழுக்க அரசு பள்ளியில், நான் படித்தது அரசு ஸ்கூல் பள்ளியில் தான். இதிலிருந்து தனியார் பள்ளிக்கு மாற்றி தனியார் பேக்கெட்டை ரிச் பண்ணுறாங்க. ஸோ இதை மாற்றுறதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணுமே தவிர மத்திய அரசு நிதி கொடுக்கல, மத்திய அரசுன்னு சொல்லாமல் இருக்கிற வருவாயை, ஏன்னா திருவள்ளுவர் ஆகாறு அளவிட்டதாயினும் போகாறு அகல கிடையாது. வர்றது எவ்வளோ, செலவு எவ்வளோ, வர்றதை விட செலவை கட்டுப்பாட்டில் வைக்கணும், இல்லை வருமானத்தை பெருக்கணும். வருமானத்தை பெருக்கிறதுக்கான நடவடிக்கை தாவேக அரசு எடுக்கும்னு நம்புறீங்களா சார்? சார், எதை செஞ்சுருக்காங்க சொல்லுங்க. நீங்கள் இப்போ மொபைல் யூஸ் பண்ணுறீங்களா? இந்த மொபைலில் போடுற GSTயை தவிர கடந்த 10 வருஷத்தில் பெரிய அமௌண்ட் எதுவுமே மத்திய மாநில அரசு ரெண்டுக்குமே போல. இன்னும் சொல்ல போனால் GSTனால தமிழ்நாட்டுக்கு நிறைய லாபம். உங்களுக்கு இப்போ ஹுண்டாய் கம்பெனி ஒரு வருஷத்துக்கு 8 லட்சம் கார் பண்ணுறாங்க. அதே மாதிரி MRF மற்ற டயர் கம்பெனிகள். அந்த 8 லட்சம் காரில் 7 லட்சம் கார் மற்ற ஸ்டேட்டுக்கு போகுது. முன்னாடிலாம் என்ன வரும்னா, இங்கேருந்து ஹுண்டாய் மெட்ராஸ்லேருந்து பாம்பேக்கு போனால் ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, டேக்ஸ் வருது 0. இப்போ இந்தியா முழுக்க ஒரே GST. அவங்க இந்தியா மெட்ராஸில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு மற்ற ஸ்டேட்டுக்கு அனுப்புகிறப்ப CGST IGSTன்னு போடுவாங்க. IGSTயில் 40% நமக்கு வருது, அது முன்னாடி வராது. புரியுதா? ஸோ GSTனால நமக்கு லாபம் தான். ஸோ பிரச்சனை GST தப்பு, இது எல்லாமே எடுபடாத விஷயங்கள். நிறைய திட்டங்கள் வந்து பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்களா சார்? கடந்த இதெல்லாம் கலைஞர் பேரை தூக்கியிருக்காங்க சார். இப்போ தாலிக்கு தங்கமும், அதுக்கப்புறம் இது வேஸ்ட், இது இப்போ புடவையும், பட்டு புடவைக்கு அது அண்ணன் சீர்னு சொல்கிறாங்க. இது ஏற்கனவே ஜெயலலிதா காலத்தில் தாலிக்கு தங்கம்ன்ற திட்டமாக இருந்து அதில் 1/2 பவுன் கொடுத்தது இப்போ 1 பவுன் மாற்றிருக்காங்க. இப்போ நான் கேட்குறேன், தங்கம் 1 கிராம்னா எவ்வளோ சார்? 1 சவரன்னா எவ்வளோ? 1 சவரன்னா கிட்டத்தட்ட 1,15,000. 8 கிராம். 1 கிராம் தங்க மோதிரம் செய்யற திட்டத்துக்கு 720 கோடி பட்ஜெட். 8 கிராம் தாலியும் அதோட பட்டுப்புடவைன்னா 9 கிராம்னு வச்சுப்போம். ஒரு பட்டுப்புடவையே 1 கிராம்னு வச்சுப்போம் நம்ம பேச்சுக்கு. சரியா? போட்டால் நீங்கள் 7,000 கிட்டத்தட்ட 80,000 வச்சுக்கோங்க. இது 8,000. இப்போ ஒரு வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் தானே, அடுத்த வருஷம் குழந்தை பெற்றுக்க போகிறோம். இன்னும் சொல்ல போனால் குழந்தை பெற்றுக்கிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பெற்றா தான் இந்த தங்க மோதிரம். ஆனால் கல்யாணத்தை உங்கள் வருமான அடிப்படையில் கொடுக்கறதாக இருந்தால் அரிசி கார்டு இருக்கிற எல்லாருன்னா இன்னும் ஜாஸ்தி தான் ஆகணும். ஆனால் 8 கிராமுக்கு அவங்க ஒதுக்கி இருக்கிறது 840 கோடி, மோதிரத்துக்கு ஒதுக்கி இருக்கிறது 720 கோடி. அப்போ கணக்கு உதைக்குதா? எங்க ஒதுக்கல? ஏதாச்சும் ஊழல் நடந்துட்டு தான் நீங்க ஊழல் இல்ல, பேரளவுல திட்டம் சார். கல்யாணம் பண்ற எல்லாருக்கும் தானே குழந்தை பிறக்கும். 10க்கு 8 பேர், ஒரு வருஷம் தள்ளி போடுறவங்க சில பேர் இருப்பாங்க. ஆனால் போன வருஷம் பெற்ற கல்யாணம் ஆனவங்க இந்த வருஷம் பெக்கலாம். சில பேர் வந்து 1க்கு 2 கூட பெற்றுப்பாங்க. இல்ல, 2வது குழந்தைக்கு இருக்காங்கிறது இப்போ ஸ்கீம்ல பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தைக்கு கொடுக்குறாங்கன்னே வச்சுப்போம். எத்தனை குழந்தை பெற்றாலும் கொடுத்துட்டு இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பெற்றா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்றது 1 கிராம் திட்டத்துக்கு 720 கோடி, 9 கிராம் திட்டத்துக்கு 800 கோடின்னா அப்போ கொடுக்க போகிறது 10க்கு ஒருத்தருக்கு தான் கொடுக்க போகிறாங்க குழந்தை பெற்றுக்கிறதுல. ஆனால் கல்யாணம் பண்ணுறவங்கள பாதி பேர் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, மீதி தனியாருக்கு போவாங்க.
ஸோ திட்டம் வெறும் பெயரில் இம்ப்ளிமெண்டேஷன் தான். எப்படி நாங்கள் வந்தால் 2500 மாதம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 1000 நிற்குதோ, 200 யூனிட் மாதம் ஃப்ரீன்னு சொல்லிட்டு 2 மாதம்னு சொல்லி 500 யூனிட் கிடையாதுன்ற. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இலவசங்களை ஏற்பவன் இல்லை. ஆனால் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஏமாத்தினா மக்கள் இது பண்ணுவாங்க. சார் ஒன்றே ஒன்று, திமுக வர்றதுக்கு முன்னாடி ஸ்டாலின் என்ன சொன்னார்? அதுக்கு முந்தைய ஆட்சியை கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன்னாரு. நாங்கள் வந்தால் தங்கமணி, வேலுமணி எல்லாரும் கொள்ளையடித்ததை மீட்போம் அப்படின்னாரு. அவங்கள ஜெயிலுக்கு அனுப்போம். ஆனால் செய்யலை. மக்கள் என்ன பண்ணாங்க? அந்த ஆட்சியை மாற்றி வேற ஆட்சிக்கு இல்லை, ஸ்டாலின் என்ன பண்ணாங்க? கொளத்தூர்ல தோக்கடிச்சாங்க, கொத்து பரோட்டா போட்டாங்க. இப்போ கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்ட மக்களுக்கு பெரம்பூர்ல போடுறதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? விஜய் அவர்களுக்கு சொல்றீங்களா? நான் சொல்றது, ஆட்சி சொன்னதை செய்யவில்லை என்றால் அவங்க 2 பேரும் கட்சிக்காரர்களை காப்பாற்றி கொண்டு ஆட்சியில் கொள்ளையடித்தார்கள் அப்படின்னு பண்ணது. பட் விஜய் ஆட்சி கடந்த 90 நாட்களில் பல இடங்களில் மாற்றம் தெரிகிறது. அதே நேரத்தில் பேப்பர்ல பல இடங்களில் தவறியும் வருகிறது. ஸோ சரி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பட்ஜெட் அந்த நம்பிக்கையை தரவில்லை. இன்னைக்கு வந்திருக்கிற பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட்னு அவர் மார்ச் மாதம் என்ன படித்தாரோ அதை 90% அப்படியே தான் ரிப்பீட் பண்ணியிருக்கு. நீங்கள் அதில் ஒரு 15,000 கோடி சேவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கடன் வாங்குவதும் பற்றாக்குறையும் அதிகம் தான் இருக்கு. விவசாயிகளுக்கு வந்து இந்த கடன் சம்பந்தமா எதுவுமே தள்ளுபடி பண்ணல, அதுக்கு எதுவுமே நிதி ஒதுக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. சார் நான் சொல்றது, சொல்லிட்டு செய்யலன்னா இதான் பல விஷயங்கள் தான் சொல்லிட்டேன். எல்லா விஷயங்களும் அப்படித்தான் இருக்கு. அவர்களுடைய பேச்சு, நாங்கள் ஊழல் தடுக்கிறதுல டெண்டரை கேன்சல் பண்ணோம், இத்தனை தேவையற்ற திட்டங்களை ரத்து பண்ணோம், இப்போ கோயில் சார்பாக கல்யாண மண்டபம் இதெல்லாம் கேன்சல் பண்ணாங்க. ஹைகோர்ட் சொன்ன விஷயங்களை இவங்க கேன்சல் பண்ணாங்க. வள்ளலாருடைய பெருவழியை நிலத்தை ஆக்கிரமிச்சதை நிறுத்தியிருக்காங்க. அதெல்லாம் நல்லது நம்பிக்கை கொடுத்தால், இதற்கு மாற்றாக அடுத்த 1 வருஷம் என்ன பண்ண போறோம்னு சொல்ற பட்ஜெட்ல பெரிய அளவுல நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு 2.5 மணி நேரம் அவர் படிச்சது இருக்கிற பணத்தை இங்க பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி அது ஏதோ பெரிய அளவுல புதுசா கொடுக்குற மாதிரி. போன வருஷம் அதுல 90% சம்பளத்துக்கும் பென்ஷனுக்கு தான் போகும். புதுசா எதுவுமே அதை விரிவுபடுத்துறதுக்கோ திட்டத்துக்கு அதுக்கு பணம் இல்லை. நிதியை பெருக்கிறதுக்கு பெருக்கினால் மட்டுமே முடியும். அதற்கு பெரிதாக எந்த முயற்சியும் இல்லை. செலவை குறைப்பதில் வழிகள் இருக்கு. வருமானத்தை டாஸ்மாக் மற்றும் மண், கல், கிரானைட் இந்த ரெண்டு துறையில மட்டுமே வருஷத்துக்கு 80,000 கோடி மிச்சம் பண்ணலாம். அதை செய்வீர்களா? இல்ல வருமானத்தை வந்து பெருக்கணும்னா அது வந்து டாஸ்மாக் மூலியமா மட்டும்தான் பெருக்க முடியுமா? மாற்று வழியே இல்லையா சார்? சார் டாஸ்மாக்ல பெருக்க வேண்டாம், தனியார் பாக்கெட்டுக்கு போறத இது பண்ணுங்க சார். இப்ப ஒரு பேச்சுக்கு நான் போய் வியாபாரம் பண்றேன், வியாபாரம் பண்ணிட்டு இங்க இருந்து பொருளை எடுத்துட்டு போயிட்டு 4 மொபைல் எடுத்து வித்துட்டு 3 மொபைல் காசை கொடுத்துட்டு 1 மொபைல் காசு என் பாக்கெட்ல போட்டுக்கிட்டா என்ன பண்றது? அப்படி தனியாருக்கு போறது டாஸ்மாக்ல 50,000 கோடின்னு வைங்க. பிடிஆர் சொன்னதுபடி போனா 80,000 கோடி வரைக்கும் போகுது. அரசு எடுத்துக்கிட்டா கொஞ்சம் அரசு எடுத்துக்கிட்டா மக்கள் குடிக்கிறாங்க, ஆனால் அது வருமானம் வரல. மண்ணுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிச்சா புரிஞ்சிடும். 5 மாவட்டங்களில் இன்க்ளூடிங் உங்க அரியலூர் மாவட்டம் உட்பட மண் எடுத்ததாக சொல்லப்பட்டது அரசாங்க கணக்குல வந்தது 38 கோடி. எவ்வளவு அள்ளுனாங்கிறத நீங்க உங்களுக்கு 2 வீலர் வச்சிருக்கீங்கல்ல, அதுல மீட்டர் காட்டுது இல்ல, நீங்க வாங்குறப்ப 0வோ 50 கிலோமீட்டர் காட்டியிருக்கோம். 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா 3000 காட்டும், 1 வருஷம் கழிச்சு பார்த்தா 8000 காட்டும். ஒரு முறையும் அள்ளுறப்போ அது மாதிரி அதுலயும் மீட்டர் இருக்கு ஜேசிபில. அதை வைத்தும் அதே மாதிரி எவ்வளவு நீங்க குழி அள்ளினீங்கன்னா 1 மீட்டருக்கு 1 மீட்டர்னா 1 யூனிட் எவ்வளவு அள்ளி இருக்காங்கன்னு ட்ரோன் வழியாக ஐஐடி கரக்பூர் பார்த்துட்டு அதை மிட்சுபிஷி அந்த இயந்திரத்தோட செக் பண்ணி அந்த 5 டிஸ்ட்ரிக்ட்ல அள்ளது 4,780 கோடின்னு கணக்கு சொன்னாங்க. இது ஹைகோர்ட்ல இடி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் போடப்படலை. 5 டிஸ்ட்ரிக்ட்ல கிட்டத்தட்ட 28 டிஸ்ட்ரிக்ட்ல மணல் அள்ளுதல் நடக்குது. அப்ப இன்டூ 5ன்னு போட்டா 25,000 கோடி. கல் குவாரியில் இன்னொரு 15,000, கிரானைட்ல 10,000 கோடி, 50,000 கோடி இந்த 3. ஆனால் இப்போ விஜய் வந்த பிறகு கடந்த 4 நாட்கள் முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்திருக்கார். அது ஹைகோர்ட்டில் நிற்காது. அடுத்த 1 வாரத்துக்குள்ளே அது தடை போகும். பட் அதுக்கு முன்னாடி அதுக்கு எக்ஸ்ட்ரா வரி போட்டு தடுங்க. இங்கேருந்து சீப்பாக கொடுக்காதீங்க, அட்லீஸ்ட் அங்கே போகிறதுக்கு வரி போடுங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்கு. ஆனால் அதை செய்வதற்கு மிகுந்த தைரியம் வேணும். தமிழ்நாட்டை முன்னேற்றணுங்கிற ஒரு இது வேணும். விஜய் பதவி ஏற்ற அன்னைக்கு சொன்னதுப்ப நான் ஒரு இது பண்ணி சொன்னார், அதை காட்டுறாரான்னு வரும் நாளில் தான் தெரியும். ஓகே சார், பட்ஜெட் பற்றி நிறைய தகவல் பகிர்ந்துருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார்.